ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீட்டில் வேல் பூஜை பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி சஷ்டியும் கூட, அதனால் நான் வேல் பூஜை பண்ணினேன். ஏதாவது 5 திங்ஸ் 3, 5 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் அபிஷேகம் பண்ணால் நல்லது சொல்லுவாங்க. ஸோ நான் சந்தனம், அப்புறம் பால், அப்புறம் பன்னீர், இது 3ஐயும் வச்சு அபிஷேகம் பண்ணேன். என்கிட்ட வேல் இருக்குது. அந்த வேலை வச்சு சின்னதாக ஒரு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சந்தன அபிஷேகம் பண்ணேன். சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணேன். எனக்கு எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்லாம் தெரியாது. பட்டு நம்ம பண்ணுறது தானே அபிஷேகம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். மனசார எதை பண்ணுறோமோ அது காட் வில் அக்செப்ட் இட் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன். அந்த இதில் தான் ஃபஸ்ட்டு நான் சந்தன அபிஷேகம் பண்ணேன். அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் குழந்தெல்லாம் இருக்கான், அவனுக்குலாம் டெய்லி வச்சுக்கிட்டேன் நல்லதுன்ட்டு அந்த சந்தனத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். தென் பால் அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம் இது பச்சை பால் தான், பசும்பால் எப்போவுமே வாங்குவேன் வீட்டில். அதை நான் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது அபிஷேகம் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பன்னீரை நிறைய பன்னீர் கொஞ்சம் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தி காட்டிட்டேன். 3 டைமே ஆரத்தி காட்டுவேன். ஆரத்தி காட்டிட்டு அப்புறம் நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை டைமில் கரெக்டாக அந்த இன்றைக்கி ரொம்ப விசேஷம் 9 o'clock 10:30 சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் பூஜை முடிக்கணுன்ட்டு நான் சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லோரும் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் பண்ணவே ஒரு குட் வைப் கிடைக்கும். எப்போவுமே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எப்போவுமே ப்ரே பண்ணுவேன். த சேம் வே நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஃபீட்பேக்ஸ் டூ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி என்னோடய வாய்ஸை விட எனக்கு தெரிஞ்சு அந்த பூஜையோட சாங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த ப்ளே பண்ண சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அது நல்லாயிருக்கும். அதுதான் வேல்மாறல் ஆக்சுவலி படிக்கணும். வேல் பூஜை செய்யும்போது எனக்கு பூஜை அபிஷேகம் பண்ணிகிட்டே படிக்க முடியாதனால நான் வேல்மாறல் யூடியூப்பை போட்டுட்டு ஐ ஸ்டார்டட் மை அபிஷேகம். தென் அதை கண்டினியூஸாக பூஜையும் முடித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு இந்த வேல் பூஜை பண்ணுறதுலேருந்து ஐ ஃபீல் ஸோ டிவைன் இன் மை ஹோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நிறைய சேஞ்சஸும் நான் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இஃப் யூ பீப்புள் லைக் டு டூ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஐ எம் நாட் கம்பெலிங் எனி ஒன். ஏன்னா பக்தின்றது அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் செய்கிறது. இன் அவர் ட்ரெடிஷன் என்ன பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் இருப்பாருன்னு கிடையாது, எல்லாருக்குமே கடவுள் இருக்கார். அது அவங்கவுங்க மனம் திருப்தியை பொறுத்து தான். நான் என்னோடய கான்செப்ட் அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என் பையன் நிறைய இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லி வளர்க்குறேன். மேபி இன் ஃப்யூச்சர் அவன் கண்டினியூ பண்ணுறதும் பண்ணதும் கடவுள் கையில் தான் இருக்குது. எனக்கு ஹோப் இருக்குது. கண்டிப்பாக ஹீ வில் கம் மை வே ஒன்லி அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், கடவுளுக்கு தான் தெரியும். அந்த சாட்சாத் முருகருக்கு தான் தெரியும். என் பையன் முருகர் அருளால் பிறந்த குழந்தைன்றால ஐ எம் ஸோ க்ளோஸ்லி அட்டாச் வித் முருகர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டதெல்லாம் தருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. தந்துட்டும் தான் இருக்கார். ஐ எம் ஃபுல்ஃபில் இன் தட். திஸ் இஸ் மை வேல். எங்கள் வீட்டில் இருக்கிற முருகர் ஸ்டாச்சூஸ் பால் வச்சு பூஜையை முடிச்சாச்சு. எப்படி இருக்குது என்னோடய பூஜைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.